ஹாய் ஆர்மீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஐ எம் யுவர் பிளாக். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் வியோட ஒன் ஷாட் தாண்டா பார்க்க போகிறோம். ஸோ ஒன் ஷாட் நேம் வந்து லவ் ஆஃப்டர் மேரேஜ். ஸோ இது வந்துட்டு ஒரு பொண்ணு வந்து எனக்கு இந்த மாதிரி போட முடியுமா, எனக்கு வந்து பர்த்டே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 37/7 அவங்க 33/7 அவங்களோட பர்த்டே. ஸோ அந்த பொண்ணு வந்து கேட்டிருந்தாங்க. நான் வந்துட்டு அன்னைக்கு போடல, நான் அதுக்கு பதிலாக வேறு ஒரு வியோட ஒன் ஷாட், நான் இந்த ஸ்டோரியை மறந்துட்டேன், அவங்க சொன்னாங்கங்கிறது. ஸோ நானும் ஓனாக போட்டேன். ஸோ இவங்க வந்து இதை போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால தாண்டா வந்துட்டு இன்னைக்கு அவங்களுக்காக இந்த வியோட ஒன் ஷாட்டை போட்டுடலான்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய பேர் வந்துட்டு கேட்குறீங்க. கண்டிப்பாக நான் எல்லாரோட ரெக்வஸ்ட்டையுமே போடுவேன். ஓகே, யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. அண்டு இன்றைக்கி வந்து யாரெல்லாம் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறீங்களோ, மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. ஸோ லைஃப்பில் ஹாப்பியாக இருங்க. இருக்கிறது ஒரு லைஃப், அதை வீணாக்கிடாதீங்க. ஹாப்பிங்கிறது எப்பயுமே நம்ம கூட இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஸோ ஹாப்பியை நீங்களே அப்படியே இழுத்து என் பக்கத்துலேயே உட்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உட்கார வச்சுருங்க. சரி, ஓகே. ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸோ இன்ட்ரொடக்ஷன் என்னன்னா, வி அண்ட் நீங்கள், ஐ மீன் வியோட ஃபேமிலி அண்ட் உங்கள் ஃபேமிலி வந்து ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சின்ன வயசுலேருந்தே வந்துட்டு ஒன்றா தான் இருந்துருப்பீங்க ரெண்டு பேருமே. ஸோ அப்பப்போ ரெண்டு பேரும் விளாடுறது எல்லாமே அப்படி தான் இருக்கும். தென் நம்ம வி வந்துட்டு உங்களை விட ஒரு 2 இயர்ஸ் பெரிய பையன். ஓகேவா? ஸோ அவ்வளோதான்டா இன்ட்ரொடக்ஷன். இப்போ நம்ம டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸோ காலையில் பார்த்தா ஐ மீன் வியோட வீட்டில் பார்த்தா வி வந்துட்டு அப்படியே நல்லா பாடியை நல்லா ஃபிட்டாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு அவன் நல்லா எக்ஸசைஸ்லாம் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அப்படியே அவன் எக்ஸசைஸ் பண்ணுறத பார்க்கும்போது நமக்கு அப்படியே வேர்வை ஊற்றும் போல, அந்தளவுக்கு அவன் பாடியில் அவ்வளோ ஸ்வெட்டு. அவனோட பால்கனியில் இருந்தால் எக்ஸசைஸ் பண்ணுறான். ஸோ அந்த பக்கத்தில் இருக்க ஏரியா பொண்ணுங்க எல்லாமே வி மேலே தான் கண்ணு. அப்படியே எப்படி சொல்கிறது, என்ன பாடி பாராண்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லா பொண்ணுங்களும் காலங்காத்தால் ஆனால் வந்துருவாளுங்க வியை சைட் அடிக்கிறதுக்குன்னு. ஸோ அந்த மாதிரியான நிறைய பேருக்கு வந்துட்டு ஒரு ட்ரீம் பாயாக இருக்கிறது நம்ம வி தான். ஸோ அவர் வந்துட்டு அங்கே எக்ஸசைஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இங்கே உங்ககிட்ட காமிச்சா நீங்களுமே வந்துட்டு எக்ஸசைஸ் தான் பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ அப்படியே வி எப்படியோ அதே மாதிரி தான் நீங்களும் உங்களை பார்க்குறதுக்குனே சில பாய்ஸ்லாம் அப்படியே ஃபேன் பாய்ஸாக வந்து நின்றுட்டுருப்பாங்க. ஆனால் நீங்கள் என்னமோ அவங்கள கண்டுக்கவே மாட்டீங்க. உங்களுக்கு வந்துட்டு அவங்கள பார்த்தாலும் கொஞ்சம் பிடிக்காது. ஸோ வந்துட்டு கண்டுக்கவே மாட்டீங்க. ஸோ அப்போ வந்து நம்ம வியோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு தெரியும், நம்ம ஜேகே அண்ட் ஜெமன். ஸோ அப்போ வந்துட்டு ஜேகே இருந்துட்டு, டே வி என்னடா பண்ணுற, எக்ஸசைஸ் பண்ணிகிட்ருக்கேன்டா. ஏன் என்னடா இப்படி மூச்சாங்குது, எப்போ தான் டம்பிள்ஸ் தூக்கணும் சொல்ல. ஏன் இல்லை, நானும் வந்துட்டு கேட்கணுன்ட்டு இருக்கேன். நிறைய பொண்ணுங்க உன் பின்னாடி சுற்றுறாளுங்க, நின் உன்கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாங்க, ஏன்டா அக்செப்டே பண்ண மாட்டேங்கிற? அதுக்கான ரீசன் உனக்கே தெரியும் ஜேகே, தெரிஞ்சும் ஏன் அப்படி கேட்குற? சரி, ஓகே, சரி சீக்கிரம் காலேஜுக்கு கிளம்பு. ஓகே. பையன் கிளம்பிட்டாளா? தெரிலடா, நாங்கள் அங்கேயே போனோம், நாங்கள் டேரெக்டாக உங்கள் வீட்டுக்கு தான் வந்தோம், தெரியல. சரி, ஓகே, நான் கிளம்பிட்டு வரேன், கிளப்ப வெயிட் பண்ணுங்கள். ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க போயிடுறானுங்க. ஸோ வி வந்துட்டு இங்கே கிளம்பிடுறாரு. வி அண்ட் நீங்கள் சேம் காலேஜ் தான். வி தான் டெய்லியும் உங்களை வந்து பிக்கப் பண்ணிட்டு போவார். ஸோ வந்துட்டு நீங்கள் அப்படியே வந்துட்டு காலையில் அப்படியே அழகாக அப்படியே நீட்டாக ரெடி ஆகிட்டு நீங்கள் நிற்கிறீங்க. நீங்கள் செம்ம அழகாக இருப்பீங்கடா பார்க்கறதுக்கு. பார்த்த உடனே யாரோ ஒரு பொண்ணு போனாலே அந்த மாதிரி அவ்வளோ அழகாக இருப்பீங்க நீங்கள். ஸோ வந்துட்டு நீங்கள் அப்படியே காலையில் எழுந்தோடனே உங்கள் அம்மா கிட்ட அப்படியே உட்காந்துட்டு, அம்மா நான் இனிமேல் தனியாகவே போய்க்கிறேனேம்மா. ஏன்டி வி கூட போ, வி நல்ல பையன் தானே, அப்புறம் என்ன? அம்மா இல்லைம்மா, வி கூட போகிறதுனால ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கலாய்க்கிறாங்கம்மா. என்னென்னு கலாய்க்கிறாங்க? ஏன்னா விக்கும் உனக்கு மேரேஜ் ஆக போதா, நீ அவனை லவ் பண்ணுறியா, அவன் உன்னை லவ் பண்ணுறானா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கிண்டல் பண்ணுறாங்கம்மா. ஸோ நான் இனிமேல் தனியாக பஸ்லேயே போய்க்கிறேனே. இங்கே பாருவேன், எனக்கு வி மேலே நம்பிக்கை இருக்குது, அவன் ரொம்பவே நல்ல பையன், அதனால தான் நான் அவன் கூட உன்னை சேஃபாக அனுப்புகிறேன், சரியா? இதெல்லாம் நீ மனசில் போட்டு குழப்பிக்காம போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஸோ கரெக்டாக வியும் வந்துட்டு உள்ளே வரான். ஹாய் ஆண்டி அப்படின்ட்டு வரான். ஹாய்டா வி, வா. அங்கிள் எங்க ஆண்டி? அவர் ரூமில் இருக்கார், ரெடி ஆகிட்டுருக்காரு. ஓகே ஆண்டி. ஆண்டி இன்றைக்கி என்ன லஞ்ச்? உனக்கு பிடிச்ச கர்ட் ரைஸ் தான் வச்சுருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் ஆண்டி. ஐயோ இட்ஸ் ஓகேடா வி அப்படின்னு சொல்லிட்டு, ஆக்சுவலி வி வந்து உங்கள் அப்பா அம்மா கிட்ட அவ்வளோ க்ளோஸாக இருப்பான். நீங்களுமே வந்துட்டு வியோட அப்பா அம்மா கிட்ட அவ்வளோ க்ளோஸாக இருப்பீங்க. ஸோ வந்துட்டு அப்படியே பேசி முடிச்சுட்டு, சரி வாடி போகலாம். அம்மா போ
அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ வந்துட்டு வியுமே உங்கள வந்துட்டு அப்படி பிக்கப் பண்றாரு. ஸோ ஜேகே ஜிம்ன்னு ஒரு பைக் தான் நீங்களும் வியும் ஒரு பைக்ல உட்காந்துப்பீங்க. ஸோ நீங்க அப்படியே காலேஜ்குள்ள போய் என்டர் ஆகுறீங்க. ஆப்வியஸ்லி எல்லாரும் எல்லா இதுலயும் வர மாரி தான். அப்படியே கேட்டுக்குள்ள நம்ம பாய்ஸ் எல்லாம் வந்த உடனே கேர்ள்ஸ் கண்ணெல்லாம் நம்ம பாய்ஸ் மேல தான் இருக்கு. பாய்ஸ்க்காகவே எல்லாம் கண்ல விளக்கெண்ணெய் ஊத்திட்டு அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்காளுங்க. எப்போ வருவான், எப்போ வருவான், எப்போ வருவான் அந்த மாரி வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஸோ நம்ம பாய்ஸும் போயிட்டு அங்கே பைக்கெல்லாம் நிறுத்திட்டு அவனுங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஹேடா மச்சான், ஹேடா மச்சான்னு சொல்லிட்டு போகிறாங்க. நீங்கள் வந்துக்கிட்டு சரி வி தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் பைக்கில் போகிறீங்க. ஏய் ஒரு நிமிஷம் நில்லு. என்ன வி தேங்க்ஸ் எதுக்கு சொல்கிற? ஏன் ஹெல்ப் பண்ணால் தேங்க்ஸ் சொல்கிறது வழக்கம் தானே, அப்புறம் என்ன? அது ஓகே, என்கிட்டலாம் தேங்க்ஸ் சொல்லாது ஓகே. நீ நானும் ஃப்ரெண்டுடி. ஸோ வாட் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு நீங்கள் பக்கத்தில் போகிறீங்க. ஸோ அப்போ வந்துட்டு நம்ம ஜேகேவும் ஜிம்முன்னு இருந்துட்டு, "அடா மச்சான் ஒன்றும் இல்லைடா வாங்க" அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்களாம் போய் உட்காந்து அரட்டை அடிச்சிட்டு இருக்காங்க. தென் நீங்கள் வந்துட்டு உங்களோட கிளாஸ் ரூம்குள்ளே போகிறீங்க. ஸோ உங்களோட கிளாஸ் ரூமில் வந்துட்டு நீங்கள் உட்காண்ட்ருக்கீங்க. உங்களோட ஃப்ரெண்ட் வந்து பிரணயா. ஸோ அவங்க வந்துட்டு வராங்க. அந்த பொண்ணு வந்தோடனே ஹைடி ஒயன் எப்படி இருக்க? என்ன நேற்று தானே பார்த்தேன். நான் நேற்று காலேஜ்க்கே வரலடி, வந்துட்டு 2 நாள் ஆச்சு. ஆக்சுவலி இந்த கேள்வியை நீ கேட்கணும், நான் கேட்குறேன். ஓ சரி, ஹாய் எப்படிருக்கே? என்னடி ஆச்சு? நத்திங் டி. நான் தான் சொன்னேன்ல, காலேஜில் எல்லாருமே கிண்டல் பண்ணுறாங்க. வியூனியை மேரேஜ் பண்ணிக்க போகிறீங்களா, வியூனியை லவ் பண்ணுறீங்களா? அப்படி இல்லைன்னா நான் அப்படி இல்லைன்னு சொன்னேன். உடனே சரி இந்த க்ரீட்டிங் கார்டை போய் வீக்கிட்ட கொடு, லவ் லெட்டரை போய் ஜேக்கிட்ட கொடு, இதை போய் ஜிம்மிட்ட கொடு. ஏன்னா ஏன் எல்லாம் ப்ரோக்கராக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காளுங்கன்னு தெரில அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்துட்டு சொல்கிறீங்க. ஆக்சுவலி நீங்கள் ரொம்பவே சாஃப்டான ஒரு கேரக்டர். உங்களுக்கு கோவம்னு ஒன்று வந்துச்சுனாலுமே அதை யார்கிட்டையும் காட்ட மாட்டீங்க. உங்களுக்கு அது எப்படி வெளியே காட்டுறதுன்னு தெரியாது. ஸோ அந்தளவுக்கு நீங்கள் ரொம்ப சாஃப்டான கேர்ள். ஸோ பிரணயா இருந்துட்டு, சரி விடு, நீ எல்லாம் இது குழப்பிட்டு இருக்காது ஓகே. உன்னோடவே ஏதோ அதை நீ பார்த்துட்டு போயிட்டே இரு. நம்ம போகிற வழியில் நிறைய குட்டை சேரி எல்லாமே இருக்க தான் செய்வோம். அதுக்குன்னு அது எல்லாத்தையும் மிதிச்சிட்டா போக முடியும்? இல்லை கண்டுக்காமல் ஒதுங்கி தானே போவோம். அப்படி போ. என்ன தான் நீ சொன்னாலும் அதெல்லாம் குழப்பிகிட்டே இருக்கு. சரி ஓகேடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ இப்படியே தான்ட்டு உங்கள் டேஸ் வந்து போகும். காலைல நீங்கள் எந்திரிப்பேன் எக்ஸசைஸ் பண்ணுவீங்க, எந்திரிப்பான் எக்ஸசைஸ் பண்ணுவான். ஸோ அப்படியே வந்துட்டு 2 பேர் காலேஜ் கிளம்பி வருவீங்க. உங்கள் வீட்டுக்கு வருமா. உங்கள் அம்மா மேக்ஸிமம் உங்களுக்கு பிடிச்ச டிஷ் செய்கிறாங்களோ இல்லையோ, வீக்கு பிடிச்ச டிஷ் தான் செய்வாங்க. ஏன்னா சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி வியோட அம்மா உங்களுக்கு பிடிச்ச டிஷ் தான் செய்வாங்க. ஸோ நீங்களும் அப்படியே லஞ்ச் பாக்ஸை வந்து லஞ்ச் டைமில் மாற்றிட்டு எல்லாருமே ஷேர் பண்ணி தான் சாப்பிடுவீங்க. ஸோ அப்படியே தான் வந்துட்டு வி தான் திருப்பி உங்களை கூட்டிகிட்டு வந்து வீட்டில் ட்ராப் பண்ணுவார். ஸோ இப்படியே தாண்டா போயிட்டுருக்கும். ஸோ ஒன் ஃபைன் டே உங்கள் அம்மா வந்துட்டு வயன்னு கத்துறாங்க. நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ திடீர்னு நீங்கள் என்னாச்சுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு நீங்கள் பக்கத்தில் கீழே இறங்கி வருவீங்க. ஸோ குடு நீங்கள் வரும்போது, என்னாச்சும்மா எதுக்கு இப்படி கத்துறீங்க? வயன் அப்பாவுக்கு என்னாச்சுன்னு தெரியலடி, சீக்கிரம் யாருக்காவது கால் பண்ணுறேன், வீக்கு கால் பண்ணுறேன் ப்ளீஸ் டி சீக்கிரம். உடம்பு சரியில்லை, ஆம்புலன்ஸ்க்கு தான் கால் பண்ணுவாங்க. நீ முதல்ல ஏதோ பேசாமல் ப்ளீஸ் கால் பண்ணு. ஆம்புலன்ஸ்க்கு இல்லை வீக்கு யாருக்காவது ஒருத்தர் கால் பண்ணு. ஓகேம்மா கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணுறீங்க. தென் வீக் வந்து கால் பண்ணுறீங்க. இருந்துட்டு சொல்லிட்டு என்ன கொஞ்சம் வீடு வரைக்கும் வர முடியுமா? என்னாச்சு? அங்கிள் ஆண்டி அப்படியே கூட்டிகிட்டே வரியா? என்னாச்சுன்னு சொல்கிறீ? இல்லை அப்பாவுக்கு என்னாச்சுன்னு தெரியல, மயங்கிட்டாராட்டுறது. ஏய் இரு நான் உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு வேகமாக வரான். நீங்கள் பார்க்குறீங்க ஆம்புலன்ஸ் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுற மாதிரி இருக்குது. இருந்தாலும் உங்களுக்கு செம பயமாக இருக்குது. ஸோ வந்துட்டு அவனோட காரில் கூட்டிகிட்டு போயிடுறான். நீங்களும் வந்துட்டு ஒரு காரில் போகிறீங்க. நீங்கள் உங்கள் அப்பா நீங்கள் 3 பேர் ஒரு காரில் போகிறீங்க. ஸோ வந்துட்டு அங்கே ஸ்ட்ரக்சரில் வச்சு தள்ளிட்டு போகிறான். டாக்டர் என்னாச்சுன்னு தெரிலன்னு. ஸோ அப்படின்னு தள்ளிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஸோ ஐசியூவில் இப்போ இருக்கார். அவங்க அம்மா வந்துட்டு வெளியே அழுதுகிட்டே நிற்கிறாங்க. நீங்கள் ஆறுதல் சொல்லிகிட்டே இருக்கீங்க. சொல்லிகிட்டு இருக்கான். தென் வியோட அப்பா அம்மாவும் சொல்லிகிட்டு இருக்காங்க. உங்கள் அம்மா வந்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு அப்படியே லைட்டாக காம் டவுன் ஆகுறாங்க. ஸோ டாக்டர் வெளியே வராங்க. அப்போ வந்துட்டு வந்துட்டு டாக்டர் என்னாச்சு? நத்திங், இது உங்களுக்கு செகண்ட் அட்டாக். இதுக்கு முன்னாடி அட்டாக் வந்ததை நீங்கள் கண்டுபிடிக்கலையா? டாக்டர்
இவருக்கு அட்டாக் வந்ததே கிடையாது டாக்டர். இல்லை, ஏற்கனவே ஒரு தடவ வந்திருக்கு. இது அவருக்கு செகண்ட் அட்டாக். நல்ல வேளை கொஞ்சம் சீக்கிரம் கொண்டு வந்துட்டீங்க. இல்லைன்னா கொஞ்சம் ரிஸ்கியா இருக்கும். அப்படின்னு சொல்லும்போது உங்க அம்மா அழறாங்க. ஸோ வந்து கம்ஃபர்ட் பண்றான். தென் நீங்க வந்துட்டு, "தேங்க் யூ ஸோ மச் டாக்டர்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு சொல்லிடுறீங்க. ஸோ உங்க அப்பாக்கிட்ட போயிட்டு எல்லாரும் பார்க்கலான்னு சொல்லிட்டு போறீங்க. உங்க அப்பாவுக்கு வந்து இந்த ஆக்ஸிஜன் மாஸ்க்கெல்லாம் வச்சு அதெல்லாம் வச்சு இருக்காங்க. உங்க அம்மாவெல்லாம் அந்த கோலத்தில பார்க்கவே முடியல அவர. ஸோ நீங்க அப்படியே பார்த்துட்டு, "என்னால இப்ப அழுக கூட முடியலப்பா. ஏன்னா அம்மாக்கு நான் தான் சமாதானப்படுத்தணும். ஆனா எனக்கு யாருப்பா ஆறுதல் சொல்லுவா?" அப்படிங்கிற மாரி நீங்க உங்க அப்பாவ பார்த்து உங்க அப்பாவோட கை பிடிச்சுன்னு நெனைக்கிறீங்க. ஸோ அப்போ வந்து உங்க ஷோல்டர்ல கை வைக்கிறான். "கவலைப்படாத. அங்கிளுக்கு ஒன்றும் ஆகாது. சரியா?" அப்படியே நீங்க வந்துட்டு பார்க்குறீங்க. உங்களுக்கு ஒண்ணுமே புரியல. என்ன நான் நினைக்கிறது எப்படி நடக்குது? அப்படிங்கிற மாரியான ஒரு கொஸ்டின் மார்க் உங்களுக்குள்ள வந்துட்டு உருவாகுது. ஸோ வந்துட்டு நீங்களும் அப்படியே பார்த்து லைட்டா ஸ்மைல் பண்ணிறீங்க. ஸோ ஒரு 1/2 அன் ஹவர்ல உங்க அப்பா வந்து எந்திச்சிடுறாரு. ஸோ வந்துட்டு பொறுமையா அந்த ஆக்ஸிஜன் மாஸ்க் கழட்டி, "ஃபைன் இங்க வா. பா, பா எந்திச்சிட்டிங்களா? சொல்லுங்கப்பா. எதாவது வேணுமா? தண்ணி வேணுமா? இல்ல வேற கொஞ்ச நேரம் இருமா. ஏற்கனவே ஒரு தடவ எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. ஆனா ஏன்ப்பா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல? எல்லாத்தையும் என்கிட்ட ஷேர் பண்ணுவ தானப்பா? சொல்றத கேளுமா. எனக்கு என்னமோ இன்னும் கொஞ்ச நாள் தான் இருப்பேன்னு தோணுது. பா, பேசாதப்பா. அப்பலாம் அப்பலாம் ஒண்ணும் ஆகாது. சரியா? நீ அப்பலாம் எதுவும் நெனைக்காத. எனக்கு தாம்மா தெரியும். என் உடம்பு இந்த மாரி சூழ்நிலையில இருக்குன்னு. அதுக்குள்ள உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணணும்னு எனக்கு ஆசையா இருக்குமா. ஆனா அப்பா நான் இப்போ தான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயரே படிக்கிறேன்ப்பா. அதுக்குள்ள எப்படி மேரேஜ்லாம்? ஆ எனக்கு தெரியுமா. உனக்கு நான் பார்த்துருக்க மாப்பிள்ளையும் காலேஜ் தான் படிக்கிறான். அப்பா என்ன சொல்கிறீங்க? மாப்பிள்ளையா? யாரப்பா? தாம்மா சொல்கிறேன். கல்யாணம் பண்ணிக்கோ. அப்போ வந்துட்டு அங்கே வியோட அப்பா அம்மா தென் உங்கள் அம்மாலாம் பார்க்குறாங்க. இதில் உங்களுக்கு சம்மதம் தானே? அந்த மாதிரி வந்துட்டு உங்கள் அப்பா கேட்குறாரு. ஐயோ! இதில் எனக்கு சம்மதம் தான்டா. சொல்லப்போனால் இவங்க காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் நானே இவங்க 2 பேரோட கல்யாணத்தை பற்றி உன்கிட்ட பேசலான்னு தான் இருந்தேன். ஆனால் அதுக்குள்ளே உனக்கு இப்படி ஆகும்னு நான் சத்தியமாக நினைக்கலடா. இட்ஸ் ஓகே. உனக்கு ஆனால் அங்கிள் பா ப்ளீஸ்ப்பா, எனக்கு இந்த மேரேஜ் வேணாம். எனக்கு எனக்கு மேரேஜ் வேணாம்ப்பா. வீண் இல்லை, யார் இந்த இடத்துல இருந்தாலுமே எனக்கு எனக்கு இந்த கல்யாணம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து ஓடுறீங்க. ஸோ வந்துட்டு நீங்கள் பார்க்கல, அங்கேருந்து ஓடுறீங்க. உங்கள் அம்மா வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஏன்னா இப்போ உங்கள் கூட வரதா இல்லை அவங்க அப்பா கிட்ட இருக்கிறதா என்னென்னு அவங்களுக்கு தெரியல. ஸோ ரொம்பவே கஷ்டமாச்சு. நீங்கள் வந்துட்டு எனக்கு ஃபஸ்ட்டே கல்யாணம் வேணான்னு சொல்லும்போது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். வீண் இல்லை, யார் இங்கே இருந்தாலும் எனக்கு வேணாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லும்போது அவனுக்கு இன்னுமே ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து வந்து அப்படியே ஒரு மாதிரி உட்காண்ட்ருக்கான். ஸோ அப்போ அவங்க அப்பா இருந்துட்டு, உனக்கு ஓகே தானே? ஆனால் அப்பா, நானும் காலேஜ் தானேப்பா படிக்கிறேன். அதான் இன்னும் ஒரு 6 மந்த்தில் உனக்கு முடிஞ்சிரும்லடா. பட் அப்போ இருந்தாலும் ஒர்க்குக்குன்னு போக வேணாமா? போகலான்டா, மேரேஜ் பண்ணிட்டு போ. ஆனால் வேணாம்ப்பா, வேணாம். ஒரு ஒரு 2, 3 இயர்ஸ் போகட்டும். அதுக்கப்புறம் இதை பற்றி பேசலாம். வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சொல்லிவிட்டு அங்கேருந்து அவர் கிளம்பிடுறாரு. ஸோ நீங்கள் வந்து உங்களோட வீட்டுக்கு தான் போயிருப்பீங்க. ஸோ வந்து அவர் வீட்டில் இருப்பார். ஸோ வந்து நடந்த எல்லாத்தையும் ஜேகே கிட்டேயும் ஜிமன் கிட்டேயும் சொல்லியிருப்பாரு. நீங்கள் வந்து பிரணயா கிட்டே சொல்லியிருப்பீங்க. ஸோ பிரணயா வந்துட்டு, ஏன்டி கல்யாணம் வேணான்னு சொன்னேன்? நல்ல பையன் தானே, அப்புறம் என்ன? ஆனாலும் எனக்கு அவன் வேணாண்டி. அவன் மட்டும் இல்லை, எனக்கு கல்யாணமே வேணாம். என்னெல்லாம் நேரத்துக்கு சொல்லியிருந்தாங்கன்னா நல்லா கல்யாணம் பண்ணியிருப்பேன். நீ பண்ணுவ, நான் அப்படி பண்ணுவேனா? எனக்கு வேணாண்டி. நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் இயரே படிக்கிறேன். அதுக்குள்ளே மேரேஜ்னால் எப்படிடி பிரணயா? அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? உங்கள் அப்பாக்காக நீ பண்ணி தாண்டி ஆகணும்.
அப்படிங்கிற மாரி அவ சொல்லிட்டு அவ கால கட் பண்ணிடுறா. ஸோ இந்த பக்கம் ஜேகே அண்ட் ஜிமின் வந்திருக்காங்க. ஸோ அவங்க வந்துட்டு, "நீ ஏன்டா வேணான்னு சொன்ன?" அவ வேண்டான்னு சொன்னா, அதில ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா அவ ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறா, ஓகே. அதனால வேணான்னு சொல்றான்னா, ஓகேன்னு சொல்லலாம். "நீ ஏன் வேணான்னு சொன்ன? உனக்கு தான் அவள ரொம்ப பிடிக்கும்ல? அவள ஸ்கூல்லேருந்தே லவ் பண்ணிட்டுருக்கல்லடா, அப்புறம் ஏன்?" எனக்கு நான் அவள ஸ்கூல்லேருந்து லவ் பண்ணுறேன் தான் ஜேகே. ஆனா, அவளுக்கு என்ன பிடிக்காதப்போ, நான் எப்புட்றா அவள கல்யாணம் பண்ண முடியும்? அவ உனக்கு பிடிக்காதுன்னு சொன்னாளா? எனக்கு கல்யாணம் தானே வேணான்னு சொன்னா. மத்தபடி அவளுக்குலாம் உன்ன பிடிக்கும்னு தான் நெனைக்கிறேன். இல்ல. அவ சொல்லும்போது அவ கண்ண பார்த்தேன். அந்த கண்ல எனக்கு பிடிக்காத மாரி தான் இருந்துச்சு. கண்ண பார்த்தானா, மயிர பார்த்தானா, ஏ ச்சீ பே! கண்ண பார்த்து கண்டுபிடிச்சானா பாரு. அதெல்லாம் இல்ல. அவளுக்கும் உன்ன பிடிக்கும்னு தான் நெனைக்கிறேன். நீ தயவு செஞ்சு பையன கல்யாணம் பண்ணுறது பெட்டர். ஏன்னா இத விட ஒரு பெட்டர் சான்ஸ் கிடைக்க வாய்ப்பில்ல. ஷே! ஆனா, எனக்கு புரியலடா. வீட்ல சொன்னாலும் யாரும் ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. இங்கே பார்றா, நான் இப்பயே சொல்லிட்டேன். வயன் செம்ம பொண்ணு. எவனே நடுவுல வந்து கொத்திட்டு போயிருவான். அதுக்குள்ள நீ கொத்திக்கோ. ஓகே சிமன். அது மாரி சொல்லிட்டு அவர் வந்து மனசே இல்லாம வந்துட்டு ஓகேன்னு சொல்றாரு. ஸோ வந்துட்டு ஒரு 1 வீக்லேயே வந்துட்டு மேரேஜுமே அரேஞ்ச் பண்ணிடுறாங்க. ஸோ இப்போ வந்து நீங்க 2 பேருமே மேரேஜ் ஸ்டேஜில் இருக்கீங்க. உங்களுக்கு அந்த கல்யாணத்தில சுத்தமா விருப்பமே கிடையாது. வீக்குமே அப்படிதான். ஏன்னா உங்களுக்கு விருப்பம் இல்லாத போது எப்படி நான் கல்யாணம் பண்ணுறது? அப்படிங்கிற மாரி தான் வீக்குமே இருக்கும். ஸோ அவர் வந்து அப்படியே ஒரு மாரி பார்த்துட்டுருக்காரு. ஸோ அங்க வந்து ஃபாதர் வந்துட்டு, "கிம் டேயன் ஆகிய நீ வயனை திருமணம் செய்து கொள்ள சம்மதமா?" அப்படியே ஒரு மாரி சைலண்ட்டாவே இருக்காரு. அவங்க அப்படியே திரும்பி அவங்க அப்பாவ பார்க்குறாரா, "சொல்லுடா." அந்த மாரி அவங்க சொல்றாங்க. ஸோ வந்துட்டு, கிம் டேயாங் ஆகிய நான் வயனை திருமணம் செய்து கொள்ள சம்மதம்." ம். "வயனாகிய நீ கிம் டேயாங்கை திருமணம் செய்து கொள்ள சம்மதமா?" உங்களுக்கு வார்த்தையே வரல. ஏன்னா, உங்களுக்கு இதில சுத்தமா விருப்பமே கிடையாது. உங்க அப்பாவுக்காகவும், உங்க அம்மாவுக்காகவும் தான் அத பண்ணியிருப்பீங்க. இந்த 1 வீக்குமே உங்க அம்மா வந்து ஒரு மாரி உங்கள பிரெயின் வாஷ் தான் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. "நீ கல்யாணம் பண்ணிக்கோ, 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 பண்ணிக்கோன்னு" சொல்லிட்டு ஒரு மாரி பிரெயின் வாஷ் தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ, நீங்க அப்படியே எல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு, "பையனாகிய நான் கிம் டேயாங்கனை திருமணம் செய்து கொள்ள சம்மதம்." அப்படிங்கிற மாரி நீங்க சொல்றீங்க. ஸோ வந்துட்டு ரிங்கும் எக்ஸ்சேஞ்ச் பண்ண சொல்லிடுறாங்க. தென் நீங்களும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறீங்க. தென் கிஸ் பண்ண சொல்லும்போது வந்துட்டு உங்க ஹேண்ட்ல மட்டும் கிஸ் பண்றாரு. தென் ஃபோட்டோ ஷூட் எல்லாமே நடக்குது. ஸோ இப்போ வந்து நீங்க 2 பேரும் தனியா ஒரு குட்டி ரூம் ஒரு வீடு எடுத்து தங்கியிருக்கீங்க. உங்க 2 பேருமே அவங்க ஃபேமிலி கூட இல்ல. குட்டியா ஒரு வீடு எடுத்து 2 பேருக்கு ஏத்த மாரியான ஒரு குட்டி வீடு. செம்ம க்யூட்டா அழகா இருக்கு. ஸோ அந்த வீட்ல தான் நீங்க 2 பேருமே வந்துட்டு ஸ்டே பண்ணியிருக்கீங்க. ஸோ இன்னைக்கு நைட்டே வந்துட்டு கிளம்பிட்டீங்க. ஸோ நீங்க அங்க போயிட்டு எல்லா திங்ஸையும் எப்படி எடுத்து வச்சுட்ருக்கீங்க அப்போ? வி நான் எந்த ரூம் எடுத்துக்கிறது? உனக்கு எந்த ரூம் வேணுமோ அத எடுத்துக்கோ வயன். அண்ட் ஒன் திங் அ நமக்குள்ள எதுவும் நடக்காது வயன். நீ பயப்படாத. எனக்கு உன்னோட ஃபீலிங்ஸ் என்னன்னு புரியுது. ஸோ நமக்குள்ள நடக்காது. உனக்கா எனக்கு என்ன புடிச்சு நீ ஓகேன்னு சொல்றியோ, அப்பதான் நமக்குள்ள எல்லாமே நடக்கும். அப்படிங்கிற மாரி அவர் சொல்லிட்டு, அவர் பக்கத்துல போயிடுறாரு. நீங்க அப்படியே அத கேட்டுட்டு நீங்க அதுக்கப்புறமா உங்க ரூமுக்கு போயிடுறீங்க. ஸோ ட்ரெஸ்ஸும் எல்லாருமே சேஞ்ச் பண்ணிட்டு 2 பேருமே அப்படியே சாப்பிட்லான்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கீங்க. ஸோ நல்லாவே சமைப்பாரு. உங்களுக்கு கொஞ்சம் சுமாரா தான் சமைக்க வரும். ஸோ வந்து உங்களுக்கு சமைச்சு தராரு. நீங்க வந்து பார்த்துட்டு, "நீ சமைப்பியா?" "ம். நான் நெறைய தடவ சமைப்பேனே. நீ கூட நெறைய தடவ சாப்பிட்டுருக்கியே." "நான் சாப்பிட்டுருக்கேனா?" "ம். ஆமா. நான் ஆன்ட்டிகிட்ட குடுப்பேன். அவங்க உன்ட்ட குடுத்து ஒயின் நல்லாயிருக்குன்னு சொன்னான்னு சொல்லுவாங்களே." "அப்படியா? சரி. அதான் எங்கேயோ சாப்பிட்ட மாரியே காட்டுறது இந்த டேஸ்ட்." "ம். ஆமா." அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் நீங்களும் சாப்பிட்டு முடிச்சுட்டு 2 பேருமே ரூமுக்கு தூங்கலான்னு போறீங்க. ஸோ நீங்க கரெக்ட்டா உங்க டோர் கிட்ட போறீங்க. அப்ப வந்துட்டு, "பையன் ஆ குட் நைட். நாளைக்கு காலேஜ் கிளம்பலாம்." அப்படிங்கிற மாரி நீங்க சொல்கிறீங்க. ஓகேன்னு சொல்லிட்டு 2 பேருமே போயிடுறீங்க. ஸோ உங்களுக்கா வந்துட்டு இந்த தாட்ஸ் தான்.
இப்போ நமக்கு மேரேஜ் ஆகிடுச்சா, விஏ மேரேஜ் பண்ணிட்டோமே அப்படிங்கிற மாதிரியே உங்களுக்கு வந்து ஓடிட்டுருக்கு. ஸோ இந்த பக்கம் வீக்கு வந்து ஏன் அவளுக்கு நம்மள பிடிக்கலையா? ஏன் ஒரு மாரி நார்மலா பேசுறா? சின்ன வயசுல துரு துருன்னு பேசின வயனே இது கிடையாதே! ஏன் இப்போ ஒரு மாரி பேசுறா? அந்த மாரி வந்துட்டு யோசிச்சிட்டுருக்காரு. ஸோ அப்படியே வந்துட்டு போயிட்டுருக்கு. ஸோ ஒரு நாள் வந்துட்டு நீங்கள் அப்படியே காலையில் காலேஜ் வந்துட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டுருக்கீங்க. வியும் வந்துட்டு கிளம்பிட்டுருக்காரு. உங்களுக்காக லஞ்ச் எல்லாம் பேக் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ நீங்கள் டப்புன்னு கொஞ்ச நேரம் அப்படியே உட்கார்றீங்க. வந்து என்னாச்சு வயன் என்னாச்சு? நத்திங் பீரியட்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஓ! பேட் இருக்கா? ஆ தெரியல இத கூடமா பார்த்து வச்சுக்க மாட்ட? சரி நீ கொஞ்சம் பொறுத்துக்கோ. நான் பக்கத்துல இருக்க ஷாப்ல போய் வாங்கிட்டு வரேன். ஆனா நான் வாங்கிட்டு வரேன் போ. அந்த மாரி சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ வந்துட்டு போன உடனே அங்க இருக்கிற ஷாப்ல வந்துட்டு எக்ஸ்கியூஸ் மீ சானிட்டரி பேட் வேணும். என்னடா அந்த பையன் இப்படி கேட்குறான்? அந்த மாரி பளிச்சுன்னு கேட்டானே அப்படிங்கிற மாரி அந்த பொண்ணு பார்த்துட்டு இருக்கு. ஹலோ உங்கள்ட்ட தான் கேட்குறேன். சானிட்டரி பேட் இருக்கா? இல்லையா? ஆ இருக்கு சார். அது மாரி சொல்லிட்டு அவங்க வந்துட்டு ஒரு மாரி பேப்பர்லலாம் ரேப் பண்ணுறாங்க. வந்துட்டு இதெல்லாம் எதுக்கு? சார் அட குடும்மா அப்படின்னு சொல்லிட்டு இந்த காசு அப்படிங்கிற மாரி குடுத்துட்டு பார்க்கல வேகமா அந்த பொண்ணு பேந்த பேந்த முழிச்சிட்ருக்கு. ஸோ இங்கே வந்து டக்குன்னு வந்து உங்கள்ட்ட குடுக்குறாரு. உங்களுக்கு டக்குன்னு ஒரு மாரி ஆச்சு. என்னடா இவன் கவர் கூட இல்லாம இப்படி கொண்டு வரானே அந்த மாரி வந்து டக்குன்னு ஆயிடுச்சு. இந்தா போய் சேஞ்ச் பண்ணிக்கோ போ. ஆ ஓகே தேங்க்ஸ். அந்த மாரி சொல்லிட்டு, நீங்க வந்துட்டு அந்த பேட எடுத்துகிட்டு போய் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறீங்க. ஸோ வந்துட்டு இன்னைக்கு காலேஜ் போல, நீங்களுமே போல. ஸோ வந்துட்டு அந்த ஒன் டே உங்கள அவ்ளோ நல்லா கேர் பண்ணிக்கிறான். பட் நீங்க ஒவ்வொரு விஷயத்துக்கும் தேங்க்ஸ்ன்னு சொல்லும்போது அவனுக்கு ஒரு மாரி கஷ்டமா இருக்கு. ஏன்னா, நான் வந்து உன்னோட புருஷன் தானே, எதுக்கு நீ தேங்க்ஸ் சொல்ற? அந்த மாரி இருக்கு வீக்கு. பட் நீங்க வந்துட்டு ஒவ்வொரு அவன் இப்போ உங்களுக்கு ஹாட் வாட்டர் கொண்டு வந்து குடுத்தானா, வந்துட்டு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றீங்க. உங்களுக்கு ஜூஸ் கொண்டு வந்து குடுத்தானா, தேங்க்ஸுங்கிறீங்க. ஸோ இந்த மாரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் தேங்க்ஸ்ன்னு சொல்லும்போது ஒரு மாரி கஷ்டமாவே இருக்கு. ஒருவேளை அவளுக்கு நம்ம பிடிக்கலையோ, சரி ஓகே அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அவன் இருக்கான். ஸோ வந்துட்டு இப்போ வந்துட்டு ஒரு ஒரு நாள் ஒரு 1 வீக் பக்கமா பாஸ் ஆயிடுச்சு. ஸோ வந்துட்டு நீங்க வந்துட்டு கிட்ட இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு பழையபடி நார்மலா பேச ஆரம்பிச்சிட்டீங்க. ஸோ கிட்ட வந்துட்டு, "வி சொல்லு வயன். என்ன?" "இல்ல இன்னைக்கு காலேஜ் வேணாமே." "ஏன்?" "இன்னைக்கு வீக்கெண்ட் தானடி. சாட்டர்டே தானே. நாளைக்கு லீவ் தானே. வா போலாம்." "இல்ல ப்ளீஸ். இன்னைக்கு எனக்கு எங்கேயாவது வெளிய போணும் போல இருக்கு. ஸோ அதான்." "சரி ஓகே. உன் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வராங்களா?" "உன் கூட வெளிய போணும்னு சொன்னேன். ஃப்ரெண்ட்ஸ் கூடன்னு சொல்லல." "என் கூட என் கூடவா?" "ம். உன் கூட தான் வெளிய போணும்." "சரி ஓகே. போலாம்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, ஸோ வந்துட்டு கார ஸ்டார்ட் பண்றாரு. தென் நீங்களுமே வந்துட்டு இருக்கீங்க. ஸோ வந்துட்டு அ நீங்க வந்துட்டு ஒரு பிளேஸ் சொல்றீங்க. ஸோ அந்த பிளேஸ் வந்து இதுவரைக்கும் பார்த்ததே கிடையாது. அது வந்து ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா மாரி இருக்கு. ஸோ அந்த பக்கம் வந்துட்டு எப்படி சொல்றது? ஒரே ஒரு ஹைவே ரோடு அவ்வளோ அது மட்டும் தான் இருக்கு. மத்தபடி கடை கூட எதுவுமே கிடையாது. ஸோ நீங்க அப்படியே போயிட்டுருக்கீங்க. அப்போ வந்துட்டு, "எங்க என்ன கூட்டிட்டு போற?" "நான் சொல்றேன் போ." அப்படின்னு நீங்க வந்து சொல்லிட்டுருக்கீங்க. ஸோ கொஞ்ச நேரத்தில அப்படியே இடியெல்லாம் இடிக்குது. மழை திடீர்னு அதிகமா பெய்யுது. நீங்க வந்து பார்க்குறீங்க, எங்கனேன்னு சொல்லியிருந்தா நான் சீக்கிரமாவே போயிருப்பேன்ல இப்போ பாரு மழை பெய்யுது. இப்போ எங்கன்னு போய் நம்ம இருக்கிறது? காருக்குள்ளேயும் இருக்க முடியாது. அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து பார்த்துட்ருக்கீங்க. ஸோ வந்துட்டு அப்படி சொல்லிட்டு இருக்காரு. நீங்க வந்து சாரி நான் இப்படி திடீர்னு கிளைமேட் சேஞ்ச் ஆகும்னு நான் நினைக்கவே இல்ல. ஏதோ தெரியாம பண்ணிட்டேன் சாரி. ஏய் பரவால்ல விடு. இங்க ஏதேது வீடு இருக்குமா? ஏய் அங்க பாரு. அங்க ஒரு குட்டி வீடு மாரி இருக்கு. வா அங்க போலாம். போலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்துட்டு கார விட்டு இறங்கி அந்த வீட்டுக்கும் போறீங்க. ஸோ காரையும் நல்லா லாக் பண்ணிவிட்டு அந்த வீட்ல அப்படியே கொஞ்சம் நிறையவே மழை பெய்யறதுனால கொஞ்சம் 2 பேரும் அப்படி ஃபுல்லாக கொஞ்சம் நனைஞ்ச மாரி ஆயிட்டீங்க. ஸோ வந்துட்டு வந்துட்டு மேலே ஒரு இப்போ தம்ப்நெயில்ல ஒரு ட்ரெஸ் இருக்குல்ல. ஸோ அந்த மாரி தான் போட்டிருப்பான். ஸோ வந்துட்டு அந்த கோட்ட கழட்டிடுறான். ஸோ டீஷர்ட்டோட மட்டும் இருந்து அவன் பார்க்கலாம் அவன் தலைய தோட்டிட்டு இருக்கான். நீங்க பார்க்குறீங்க. என் புருஷன் எவ்வளோ அழகு இல்ல? அந்த மாரி நீங்க வந்துட்டு மனசுல நெனச்சிட்ருக்கீங்க. ஸோ வந்து பார்க்கறத பார்த்துட்டு, "என்னாச்சு வயன்?" "ஆ ஒண்ணும் இல்ல நத்திங்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, நீங்க அப்படியே லைட்டா சிரிக்கிறீங்க. ஸோ கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க. மழை விடுற மாரியே தெரில.
அதுவுமே வந்துட்டு கொஞ்சம் ஒரு மாரி எப்படி சொல்றது? ஒரு மர மர வீடு மாரி தான் இருக்கு. ஸோ வந்துட்டு ஒரு 1/2 அன் ஹவர் பக்கம் ஆச்சு. உங்களுக்கா ஒரு மாரி குளிர்ற மாரி இருக்கு. நீங்க வந்துட்டு வியோட கைய ஹோல்ட் பண்றீங்க. வி வந்துட்டு, "என்னாச்சு வாயேன்?" "இல்ல வி, லைட்டா குளுர்ற மாரி இருக்கு. குளுர்ற மாரி இருக்கா? இந்தா, இந்த கோட்ட போட்டுக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அந்த ஜாக்கெட் வந்து குடுக்குறாரு. ஸோ நீங்க வந்து அத அப்படியே போட்டுட்டு உட்காந்துருக்கீங்க. எங்களால சுத்தமா முடியல. ஏன்னா உங்களுக்கு ஒரு மாரி இப்படியே நடுங்குது உடம்பெல்லாம் குளூர்ல. ஸோ வந்துட்டு அத பார்த்துட்டு, "ஓ! ஒண்ணும் இல்ல மயன், ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு உங்க கைய வந்து அப்படியே ஒரு மாரி பிடிக்கிறாரு. உங்க கை அவ்வளோ சில்லுன்னு இருக்கு. ஸோ வந்து, "என்ன இவ்வளோ சில்லுன்னு இருக்கு? இப்ப என்ன பண்றதுன்னு நமக்கு தெரியலையே!" அந்த மாரி வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. ஸோ வந்துட்டு, "பையன் நீ நீ தப்பா நினைக்கலனா" அப்படின்னு சொல்லிட்டு உங்கள நல்லா டைட்டா ஹக் பண்றாரு. உங்க 2 பேரோட ஃபர்ஸ்ட் ஹக் மேரேஜ்க்கு அப்புறம் இதுதான். ஸோ வந்துட்டு நான் செம்ம டைட்டா ஹக் பண்றாரு. அது கொஞ்சம் வார்மா இருக்கு. ஸோ கொஞ்ச நேரம் நீங்க அப்படியே அந்த ஹக்க வந்து ஃபீல் பண்றீங்க. வீக்குமே வந்துட்டு அது ஒரு மாரி ஃபீல் ஆகுது. ஸோ அப்படியே கொஞ்ச நேரம் 2 பேரும் ஹக்லயே இருக்கீங்க. பட் நீங்க அதுக்கப்புறமா இருக்க ஒரு மாரி நடுங்க ஆரம்பிச்சுட்டீங்க. வீக்கு என்னாச்சுன்னே புரியல. "பயன், பயன் என்னாச்சு?" "தெர்ல ரொம்ப 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 குளிருது. என்னாச்சுன்னு தெரில." அப்படிங்கிற மாரி உங்க உங்க வாய்ஸ்ல அந்த நடுக்கம் தெரியுது. உங்க பாடிலாம் செம்ம ஷிவர் ஆகுது. வீக்கா, "ஐயோ! என்னாச்சுன்னு தெரிலடா. என்ன பண்ணுறதுன்னே புரியலடான்னு" சொல்லிட்டு இருக்கு. ஸோ வந்துட்டு இன்னும் டைட்டா உங்கள ஹக் பண்றாரு. உங்களுக்கு இருந்தாலுமே அந்த குளிர் வந்துட்டு நிக்கவே இல்ல. ஸோ வந்துட்டு, "ஃபைன், ஐ அம் ரியலி சாரி வைன்" அப்படிங்கிற மாரி சொல்றாரு. நீங்க கிட்டத்தட்ட அன்கான்ஷியஸ் ஆயிட்டீங்க. ஸோ அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உங்க பாடிலாம் செம்ம சில்லுன்னு ஆயிடுச்சு. ஸோ அவரு வந்துட்டு பொறுமையா அவரோட ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்றாரு. தென் உங்களோட ட்ரெஸ்ஸையும் ரிமூவ் பண்றாரு. அப்போ வந்துட்டு அவரு, "இது தப்பு தான் எனக்கு தெரியும் வையன். உன் பெர்மிஷன் இல்லாம உன்ன தொடக்கூடாது தான். பட் இருந்தாலும் ஐம் சாரி. எனக்கு வேறு வழி தெரில. ஐம் சாரி வைன்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, ஸோ அவரு வந்து ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்குள்ள என்டர் ஆகுறாரு. ஸோ வந்துட்டு அவரும் அப்படியே வந்து எல்லாமே முடிச்சிட்டதுக்கப்புறமா உங்க பாடி ஓரளவுக்கு ஹீட் ஆகுறது அவராலே ஃபீல் பண்ண முடியும். ஸோ அவருக்குமே வந்துட்டு ஓகேன்னு சொல்லிட்டு உங்களோட ட்ரெஸ் எல்லாம் உங்களுக்கு போட்டுவிட்டு, அவரும் போட்டுவிட்டு உங்கள நல்லா டைட்டா ஹக் பண்ணி படுத்திருப்பாரு. ஸோ ஒரு 2 ஹார்ஸ் பக்கம் பக்கம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ எந்திரிச்சு பார்க்குறாரு. நீங்க வந்துட்டு லைட்டா அப்படி தூங்கிட்டு இருக்கீங்க. ஸோ வந்துட்டு அவர பார்த்துட்டு அப்படி உங்க தொட்டு பார்க்குறாரு. ஸோ உங்களுக்கு இப்போ பாடி சில்லுனெல்லாம் இல்ல, நார்மலா இருக்கு. ஸோ இப்போ பார்த்துட்டு, "அப்பாடா! ஆனா இந்த விஷயம் இவளுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு தெரிலையே! கடவுளே! எதுவும் தப்பா நடக்கக்கூடாது. அ வயன், வயன், ஆ சொல்லுவி, என்னாச்சு?" "இல்ல, ஒன்றும் ஆகல. மழை விட்டுருச்சு. கிளம்பலாமா?" "ம், கிளம்பலாம் வி" அப்படிங்கிற மாரி சொல்லிடுறீங்க. ஸோ நீங்களும் அப்படி கிளம்புறீங்க. வியோட முகம் ஒரு மாரி இருக்கு. ஒரு வரும்போது வந்துட்டு ஒரு மாரி ஹாப்பியோட வந்திருப்பாங்க கூட வெளியே வரோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போ வந்து ஒரு மாரி இருக்கு அவனோட ஃபேஸ். நீங்க பார்த்துட்டு, "என்னாச்சு வி? ஏன் ஒரு மாரி இருக்கேன்?" "ஆ, நத்திங் மைன். ஒன்றும் இல்ல, ஒன்றும் இல்ல" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அவர் பக்கத்தில் ட்ரைவ் பண்ணுறாரு. "இந்த விஷயம் உனக்கு தெரிஞ்சா என்ன நடக்கும்னு தெரியல மயன். இது நான் வேணும்னு பண்ணலடி. எனக்கு வேறு வழி தெரில." அந்த மாதிரி ஒரு பக்கத்தில் நினச்சிட்டே ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டுருக்காரு. ஸோ உங்கள் வீட்டுக்கும் வந்ததுக்கப்புறமா நீங்களும் வந்துட்டு குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிக்கிறீங்க. உங்களுக்கு ஏதோ லைட்டாக பெயினாக இருக்க மாதிரி இருக்குது. பட் இப்போ தானே பீரியட்ஸ் முடிஞ்சிச்சு. ஸோ அதனால பெயினாக இருக்குது போல் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அதை விட்டுடுறீங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு நீங்களும் ஒரு 1 வீக் பக்கமாக காலேஜ் போகிறீங்க. ஸோ ஒன் டே நீங்கள் லன்ச் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க எல்லாருமே. ஸோ அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது உங்களுக்கு என்னமோ தெரில, அந்த ஃபுட் பிடிக்கவே இல்ல. ஸோ அது வந்துட்டு நீங்கள் பார்க்குறீங்க. பட் அது உங்களோட ஃபேவரட் ஃபுட். உங்களுக்கு அது சுத்தமாக பிடிக்கல. பார்த்துட்டு, "என்னாச்சு வாயன்? தெரியல ஏதோ பிடிக்கல." "ஏன்? உனக்கு உனக்கு பிடிச்ச ஃபுட் தானடி?" "பிடிச்சது தான். என்னோடய ஃபேவரட் தான். ஆனா என்னமோ தெரில, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. பிடிக்கல." அந்த மாதிரி சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு சொல்லிடுறீங்க. ஸோ வந்துட்டு சரி ஓகே அந்த மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ
அப்படியே வந்துட்டு லஞ்ச் பீரியட் முடிஞ்சு நெக்ஸ்ட் பீரியடும் ஆகுது. ஸோ அப்படியே கிளாஸஸும் போகுது. உங்களுக்கு ஒரு மாதிரியாவே இருக்குது. ஸோ ரெஸ்ட் ரூம் பிரேக் டைம் அப்போ வந்துட்டு நீங்கள் ரெஸ்ட் ரூம் போகலான்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட் பிரணயாவை கூட்டிகிட்டு நீங்கள் போகிறீங்க. ஸோ அங்கே போயிட்டு நீங்கள் வெளியே வரீங்க. ஸோ பிரணயா வந்துட்டு என்னாச்சு வாயன்? எனக்கு எனக்கு லைட்டாக மயக்கம் வர மாதிரி இருக்குது பிரணயா. என்னடி சொல்கிற? ஆமாம், எனக்கு ஏன்னு தெரில, மயக்கம் வர மாதிரி இருக்கு. எனக்கு தெரியல பிரணயா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தொப்புன்னு விழுந்துடுறீங்க. ஸோ பிரணயாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல. வயன் வயன் எழுந்துரு, வயன் எழுந்துருடி அப்படின்னு சொல்லிட்டுருக்கா. ஸோ அங்கே வந்துட்டு வீமே வந்துட்டு வந்திருப்பார். ஸோ அவர் பார்த்துட்டு என்னாச்சு தெரியல டக்குன்னு மயங்கி விழுந்துட்டா. முதல்ல மெடிக்கல் ரூமுக்கு தூக்க அப்படின்னு சொல்லிட்டு மெடிக்கல் ரூமுக்குமே தூக்கிட்டு போகிறாங்க. ஸோ வந்துட்டு அங்கே இருக்கிற ஒரு டாக்டர் வந்துட்டு நீங்கள் வெளியே போங்க அந்த மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ உங்களுக்கு அவங்களும் பார்த்துட்டு இவங்களோட ஃப்ரெண்டு யார்? நான் தான் டாக்டர். நீ மட்டும் உள்ளவா? சொல்லுங்கள் டாக்டர், என்னாச்சு? இவங்க மதியம் சாப்பிட்டாங்களா? இல்லை டாக்டர், ஏதோ எனக்கு ஃபுட் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடல டாக்டர். உன் ஃப்ரெண்டு லவ் பண்ணுறாள என்ன? ஆமாம் டாக்டர். ஏன் கேட்குறீங்க? ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் பண்ணியிருக்காங்களா? இல்லை டாக்டர், அவள் அப்படிலாம் பண்ண மாட்டா. இவ இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. என்ன டாக்டர் சொல்கிறீங்க? ஆமாம், இவ இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. ஆனால் டாக்டர், இந்த விஷயம் வேறு யாருக்கும் தெரிய வேணாம், சரியா? ஓகே டாக்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளும் சொல்லிடுறா. ஸோ வந்துட்டு வியும் நம்ம பாய்ஸ்லாம் என்னாச்சின்னு கேட்குறாங்க. அவங்களாம் வந்துட்டு ஒரு பதிலுமே சொல்லலை. ஸோ வந்துட்டு எப்படி சொல்கிறது, ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு மதியம் சாப்பிட்டதுக்கான ஒரு மயக்கம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பிரணயா சொல்லிடுறா. ஸோ உங்களை வந்துட்டு கூட்டிகிட்டு போயிடுறா கிளாஸ் ரூமுக்கு. ஸோ கூட்டிகிட்டு போனதுக்கப்புறமா மேரேஜான விஷயம் யாருக்கு தெரியும்னா உங்களோட ஃப்ரெண்டு பிரணயா, தென் நம்ம பாய்ஸ் அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ வந்துட்டு அவங்கக்கிட்ட பையன் நான் வந்துட்டு ஒரு கேள்வி கேட்குறேன், தயவு செஞ்சு அதுக்கு உண்மையை மட்டும் சொல்ல. கேள்வி, நீயும் வியும் ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்குள்ளே என்டர் ஆனீங்களா? இல்லை. ஏன் இப்படி கேட்குற? நாங்கள் 2 பேரும் இன்னும் ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் அதை பற்றி எனக்கு பேசவே கிடையாது. இதுக்கு அவன் தனி ரூம் நான் தனி ரூமில் தான் தூங்குவோம். அப்புறம் எப்படி நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க? ப்ரெக்னெண்ட்டா? என்னடி சொல்கிற? ஆமாம், நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க. இதை பற்றி உங்கள் வீட்டுக்கு போய் வீக்கிட்ட என்னமோ அதை மட்டும் பேசு, சரியா? காலேஜில் இதை வச்சு எதுவும் பேசாத. ஓகேடி, அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் சொல்லிடுறீங்க. ஸோ அதுக்கப்புறமா ஈவினிங் வந்து வீட்டுக்கும் கூட்டிகிட்டு போயிட்டு ஸோ வந்துட்டு உங்களை பார்த்து என்னாச்சு வாயன், எதனால் மயக்கம் போட்டு விழுந்தா அந்த மாதிரி சொல்லிட்டு அவரும் கேட்குறாரு. நீங்கள் அப்படியே வியை பார்க்குறீங்க. ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் வீக்கும் உங்களுக்கும் எந்த ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பும் நடக்கலை தானே அர்த்தம். ஸோ நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. இப்போ நான் அதை சொன்னால் இவன் எனக்கு என்ன நினைப்பான்? எனக்கு ஒன்றுமே புரியலையே. கடவுளே, இது சொல்லாமல் இருந்தாலும் தப்பு. என்னதான் இருந்தாலும் அவன் என் புருஷன், சொல்லி தான் ஆக்கணும். என்னாச்சுவன்? நான் பார்க்கல கேட்டுகிட்டே இருக்கேன், நீ பார்க்கல அது யோசிச்சுட்டே இருக்கேன். அது வந்து நீ நான் மதியம் மயக்கம் போட்டதுக்கு காரணம் அதை தாண்டி நான் கேட்டுட்ருக்கேன். ஆனால் அவன் ஃப்ரெண்டுமே சொல்ல மாட்டேங்கிறா. என்னாச்சு? எது ஃபுட் எது சேரலையா? ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சா? நான் 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 என்னடி சொல்ல வர? சொல்லு, ஏன் கிட்ட தானே சொல்கிற. நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். என்ன சொல்கிற வயன்? ஆமாம் பிரணயா தான் சொன்னான். நம்ம காலேஜில் இருக்க அந்த டாக்டர் தான் சொன்னாங்களாம் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். வயன் நிஜமாக தான் சொல்கிறியா? விளாட்லையே அப்படிங்கிற மாதிரி வியோட வாய்ஸ்லாம் சேஞ்ச் ஆகுது. அவனுக்கு கண்ணெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி டியர்ஸ் வருது. ஸோ வயன் வந்துட்டு அது ஒரு மாதிரி தப்பாக நினச்சிக்கிற போச்சு, நம்மளை தப்பாக நினச்சிட்டான்றது அந்த மாதிரி. ஸோ வந்துட்டு இந்த பார்த்துட்டு இது உண்மையான நியூஸாக இருந்தா என்னை விட இது உலகத்தில் இப்போ
சந்தோஷமாக இருக்கவும் வேறு யாருமே கிடையாது தெரியுமா? முதல்ல நீ கிளம்பு, நம்ம டாக்டர்கிட்ட போகலாம். ஆனால் நீ நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்துட்டு அவன் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறான். ஸோ அங்கே போனதுமே பேபி வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ வீக்காக அந்த ஸ்கேனை பார்க்க பார்க்க அவருக்கு ஒரு மாதிரி அழுகழுகியாக வருது. அந்த மனுஷன் வந்துட்டு அப்படியே கையை வச்சுட்டு ஒரு மாதிரி அழறாரு. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஸோ நீங்கள் வந்துட்டு அப்படியே கிளம்பி வீட்டுக்கு வந்த உடனே வி சொல்லுவேன், எதாவது வேணுமா? பாப்பாவுக்கு எதாவது வேணுமா? நான் வந்துட்டு ஒரு கேள்வி கேட்கணும். என்ன? உனக்கும் எனக்கும் நடுவில் தான் எதுவுமே நடக்கலையேடா. இப்போ நான் ப்ரெக்னென்ட்டுன்னு சொல்கிறேன், நீ மேலே கோவப்படுவேன்னு பார்த்தா சந்தோஷமாக இருக்க. நான் எதுக்கு உன் மேலே கோவப்பட போகிறேன்? இது எவ்வளோ பெரிய நல்ல விஷயம். நம்மளோட லைஃபே ஃபுல்ஃபில் ஆக போகுது. அதனால் அதில் நான் சந்தோஷம் தானே படுவேன். ஆனால் உனக்கும் எனக்கும் நடுவில் எதுவுமே நடந்தது இல்லையாடா. ஆக்சுவலி வயன் இதை சொன்னால் உன்கிட்ட இதை பற்றி சொன்னால் நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியலடி. அன்னைக்கு நீயே நானும் வெளியே போனோம்ல. ஆமாம். ஆனால் அதுக்கப்புறம் நீ ஏன் என்கிட்ட பேசவே இல்லை? நான் அப்பயே வந்துட்டு உன்கிட்ட கேட்கணுன்னு நினச்சேன். அதுக்கடுத்து இருந்த அந்த 1 வீக் நீ என்கிட்ட பேசவே இல்லை. காலேஜில் பார்த்தாலும் சரியாக பேசுறதில்ல, வீட்டில் வந்தாலும் சரியாக பேசுறதில்ல, என்னை பார்க்க கூட மாட்டேங்கிற. ஏன் என்னாச்சு? அதுக்கப்புறம் இப்போ இன்றைக்கி தான் வந்துட்டு என்கிட்ட கொஞ்சம் நல்லாவே பேசுகிறேன். ஏன் எதனால்? வயன் அன்னைக்கு போனப்போ உனக்கு குளிருதுன்னு சொன்னாலடி. ஆமாம் குளிருதுன்னு சொன்னேன். அப்புறம் 2 பேரும் ஹக் பண்ணி படுத்துருந்தோம். அவ்வளோதான். அத்தனை நடந்துச்சு. இல்லை வயன், அன்னைக்கு நமக்குள்ளே எல்லாமே நடந்துச்சு. என்ன சொல்கிற? ஆமாம் வயன், நமக்குள்ளே எல்லாமே நடந்துருச்சு. எனக்கு அப்போது என்ன பண்ணுறதுன்னு புரியல. எனக்கு வர வழியும் தெரியல. அதனால தான் அந்த கில்ட்டினஸில் தாண்டி இத்தனை நாள் நான் உன்கிட்ட ஒழுங்காக பேசாமல் உன்னை பார்க்காம இருந்தேன். உனக்கு கல்யாணம் பண்ண நாள்லேருந்து இப்போ வரைக்கும் நீ என்னை வந்து ஏற்றுக்க மாட்டியான்னு ஒவ்வொரு நிமிஷமும் தோணிட்டு தாண்டி இருக்குது. எனக்கு 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 என்ன பண்ணுறதுன்னு புரியல வயன் அப்படின்ட்டு அழறான். நீங்கள் அப்படியே வியோட ஃபேஸ் கப் பண்ணிட்டு, எதுக்கு இப்போ நீ அழற? எதுக்கடா இப்போ அழற? இல்லை வயன், உனக்கு இந்த மேரேஜில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, உனக்கு என்னையும் பிடிக்காதுன்னு தெரியும். ஆனாலும் உன்னோட விருப்பமே இல்லாமல் நான் உன் கூட அதை சொன்னால் நீ எப்படி எடுத்துப்ப? உன்னோட மைண்ட் செட் என்ன நினைக்கும்? எனக்கு ஒன்றுமே புரியல. அதனால தான் நான் உன்கிட்ட இத்தனை நாள் சொல்லாமல் இருந்தேன். எனக்கு அது உள்ள ஒரு மாதிரி உறுத்திட்டே இருந்துச்சுடி. அவளோட அனுமதி இல்லாமல் நீ அவளை தொட்டுட்ட, அவள் அனுமதி இல்லாமல் அவள் கூட நீ இருந்துட்ட அப்படின்னு ஒரு மாதிரி தோணுதுடி. அதனால தான் நான் இத்தனை நாள் உன்கிட்ட பேசாமல் இருந்தேன். ஆனால் இன்னைக்கு நீ ப்ரெக்னென்ட்டுன்னு சொல்லும் போது சத்தியமாக எனக்கு என்னால் பேசக்கூட முடியல. இந்த விஷயம் நீ தெரிஞ்சதுமே இவ்வளோ ஷாக் ஆவாங்கிறத பற்றி கூட நான் அன்றைக்கி யோசிக்கலடி. ஐம் ரியலி சாரிடி வயன், சாரி. ஐயோ நீ சாரி கேட்க அவசியம் இல்லைடா. சாரி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நான் தப்பு பண்ணியிருக்கேன் வயன். நீ என் ஒய்ஃப் தான். இருந்தாலுமே நான் உன்னை லவ் பண்ணந்தான். உன்னை சின்ன வயசுலேருந்து, நம்ம ஸ்கூல் படிக்கிறதுலேருந்து, நான் 8th படித்ததுலேருந்து, ஐ திங்க் நீ 6th ஸ்டாண்டர்ட், அப்போலேருந்து நான் உன்னை இப்போ வரைக்கும் உன்னை மட்டும்தானே நான் லவ் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் இந்த லவ்வை உன்கிட்ட சொன்னால் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் உடஞ்சிருமோ? அப்பா அம்மா என்ன நினப்பாங்க? நீ என்ன நினப்ப ஃபஸ்ட்டு என்னை பற்றிங்கிறத மட்டும்தாண்டி நான் யோசித்தேன். அதுக்கப்புறம் அவங்களே பார்த்து கல்யாணமும் பண்ணி வச்சாங்க. சரி சந்தோஷமாக வாங்கிக்கூட லைஃப்பை லீட் பண்ண நினைக்கும் போது நீ கல்யாணம் வேணான்னு சொன்ன. அதனால நான் உனக்கு எனக்கு பிடிக்காதுல்ல அப்படின்ட்டு நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தேன். ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு ஓகே அவளை டிவோர்ஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சேன். அப்போ நீங்கள் சப்புன்னு ஒன்று வைக்கிறீங்க, பார்க்குறான். எப்படி நினச்ச? எனக்கு டிவோர்ஸ் கொடுக்கணும்னு நீ எப்படி நினச்ச? நானும் தான் உன்னை லவ் பண்ணேன். நீ சொன்னில்ல நான் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது, அப்போலேருந்தே தான் நானும் உன்னை லவ் பண்ணேன். என்ன சொல்கிற? ஆமாம்,
நானும் அப்பத்துலேருந்து அவனை லவ் பண்ணேன். என்ன உன்னை நிறைய பொண்ணுங்க பார்ப்பாங்க, லெட்டர்ஸ்லாம் கூட வரும். ஸோ நீ அந்த பொண்ணுங்களில் யாராவது ஒருத்தரை லவ் பண்ணுவியோன்ட்டு நான் விலகிட்டேன். ஆனால் நான் இன்னும் லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன். நிஜமாக தான் சொல்கிறியா வயன்? நிஜமாக தான் சொல்கிறேன். ஏன் என்னை பார்த்தா பொய் சொல்கிற மாதிரி இருக்கா உனக்கு? இல்லை, சத்தியமாக இல்லடி. உனக்கு என்னை பிடிக்காதுன்னு நினச்சிட்டு தாண்டி நான் அப்படி நினச்சேன். இருந்தாலும் நீ எப்படி நினச்சிருக்கலாம்? என்னை விட்டுட்டு போயிடுவியா நீ? ஐயோ, குழந்த மாதிரி பண்ணாத வயன். சரி, அப்புறம் எப்படி? என்ன எப்படின்னா என்ன? அன்னைக்கு உன்னை நான் கூட்டிகிட்டு போனேன்ல, வெளியே கூட்டிகிட்டு போனேன். அப்போ உனக்காக உன்னை ப்ரப்போஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு பிளானிங்கே செட் பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் அந்த வீணா போன மழை வந்து கெடுத்துருச்சு எல்லாத்தையுமே. விடு விடு, அந்த மழை கெடுத்ததுலேயும் ஒரு நல்லது விஷயம் நடந்திருக்குல்ல. சி, என்ன பேசுகிற நீ? சரி, முதல்ல இந்த விஷயத்த அப்பா அம்மா கிட்டே சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேருமே ஃபோன் பண்ணி சொல்கிறீங்க. அவங்களுக்கா செம்ம ஹாப்பி. ஸோ வந்துட்டு நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, ஃபைனலி வி ஆர் அ ஃபேமிலி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வி சொல்கிறான். ஸோ வந்துட்டு இப்போ அப்படியே மந்த்ஸும் பாஸ் ஆகுது. ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு ப்ரெக்னென்சி வார்டில் இருக்கீங்க. உங்களால் பெயின் தாங்க முடியல, கற்றுன்னு கத்துறீங்க. வெளியே வீக்காக அழுது முடியல. அவனுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க, கண்ணெல்லாம் தொடச்சி விடுறாங்க. பைபிளையால் முடியல, அவனுக்கு அப்படியே அழுகழுகியாகவே வருது. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு பேபி சவுண்ட் கேட்ட உடனே அப்படியே வந்துட்டு பேபி பிறந்துட்டாளா, என் வயன் என்ன ஆனா அந்த மாதிரி தான் அவனுக்கு தோணுது. டக்குன்னு என் வயன் எங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவன் கேட்குறான். ஸோ அதுக்கப்புறமா ஷிஃப்ட் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் அவன் பேபி கூட பார்க்கல, உங்களை தான் வந்து பார்க்குறான். ஸோ நீங்கள் அப்படியே மயக்கத்தில் இருக்கீங்க. ஸோ அப்படியே நீங்கள் எந்திரிக்கிறீங்க, வியை பார்க்குறீங்க. வயன் நீ ஓகே தானே? ஓகே தான்டா. பேபியை பார்த்தியா? என் பேபி இப்படி இருக்கும்போது நான் எப்படி போய் அந்த பேபியை பார்க்க முடியும்? அது நம்ம பேபிடா. ஓகே, இருந்தாலும் நீ தான் என்னோடய ஃபர்ஸ்ட் பேபி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிஸ் பண்ணுறாரு. ஸோ நீங்களும் கிஸ் பண்ணுறீங்க. ஸோ அப்படியே வந்துட்டு அதை ஒரு ஃபோட்டோவை கேப்சர் பண்ணுறாங்க. தென் உங்கள் குழந்தைய நீங்கள் வாங்கிட்டு அவள் லவ் இவன் பிறந்ததுக்கப்புறம் தான் நம்ம 2 பேரும் ஒருத்தர் லவ் பண்ணுறேன்னு நமக்கு தெரிஞ்சதில்ல. அந்த மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் 2 பேருடைய பார்த்து சிரிச்சிட்டு ஸோ அப்படியே வந்துட்டு அந்த பேபியும் கிஸ் பண்ணுறீங்க. உங்கள் ஃபேமிலி வந்துட்டு அவ்வளோ ஹாப்பியாக உங்களோட 3 பேரையும் அப்படியே பார்த்துட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நல்லாவே தெரிஞ்சிடும். ஏன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே உங்கள் 2 பேரோட பிஹேவியருமே மாறும். ஒருத்தரை பார்க்கும்போது ஒரு மாதிரி சிரிக்கிறது, தென் ஒரு மாதிரி பண்ணுறது. ஸோ அதனால தான் அவங்க வந்து உங்களை மேரேஜ் பண்ணிக்கலான்னே முடிவு பண்ணியிருப்பாங்க. ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் ஹாப்பி என்டிங். ஸோ இந்த ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். இது ஏன் கொஞ்சம் ஒரு மாதிரி போச்சுன்னா, எனக்கு கொஞ்சம் த்ரோட் சரியில்லை. ஸோ சரியானதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் நான் ட்ரை